ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் மொழி மேக்ஸ்லேருந்து தேன்மொழி மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி பித்தாகரஸ் தேரம் பற்றி பார்க்கலாம். பித்தாகரஸ் தேரம் மெயின்லி சேஸ் அபவுட் தி ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். இப்போ ஏபிசின்றது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, ஏன்றது 90 டிகிரி. இந்த படத்தில் ஆங்கிள் ஏ உங்களுக்கு தெரியும், முக்கோணம் 3 பக்கங்களை கொண்டது, அதே சமயத்தில் 3 கோணங்களை கொண்டது. அதில் ஒரு கோணம் 90 டிகிரி இருக்கணும். அப்போ தான் அது பித்தாகரஸ் தேற்றத்தை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு எதிர்பக்கம் இருக்கிற சைடு பிசி, அதனுடைய ஹைப்போட்டனிஸ். இப்போ ஏபின்றது ஒரு பக்கம், ஏசின்றது இன்னொரு பக்கம். இப்போ நம்ம ஏடின்றது ஒரு லைன் இதுக்கு பர்பண்டிகுலராக, எதுக்கு பர்பண்டிகுலராக, பிசிக்கு பர்பண்டிகுலராக வரைஞ்சிருக்கிறோம். அப்போ வரைகிறதுனால இந்த செங்கோண முக்கோணம், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 2 முக்கோணமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதை வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இன் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தி ஸ்கொயர் ஆன் தி ஹைப்போட்டனியஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் 2 சைட்ஸ். ஓகே, இது ஹைப்போட்டனிஸ், அதாவது 90 டிகிரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது ஹைப்போட்டனிஸ்ன்னுவாங்க கர்ணம் தமிழில். அதனுடைய ஸ்கொயரு ஈக்குவல் டு சம் ஆஃப் தி, அதாவது அடிஷன் ஆஃப் தி அதர் 2, அடிஷன் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் 2 சைடு. அதாவது இந்த சைடுனுடைய ஸ்கொயரும் இந்த சைடுனுடைய ஸ்கொயரையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஹைப்போட்டனிஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குதுன்றாங்க. இதுதான் என்னது பித்தாகரஸ் தேரம். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, முழு வீடியோவை நம்ம மொழி மேக்ஸில் பாருங்கள். நன்றி ஸ்டூடெண்ட்ஸ்.